மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வேறு ஏதாவது நீங்கள் பண்ணால் கூட நான் உங்களை கடந்து போயிடுவேன் ஐயா. அதிமுக்கியத்துவம் வாய்ந்த வாக்குறுதி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நாங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போ வாக்குறுதி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நான் பேசுகிற தருவாயில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூடிய சீக்கிரம் வாக்குறுதி கொடுக்க போகிறாரு. எங்கள் கட்சியில் மேனிஃபெஸ்டோ ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே விளையாட மாட்டாங்க. அவங்கவுங்க மக்களுக்கு தேவைப்படுற வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்காங்க. வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னா ஏன் நிறைவேற்றலை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கு கேட்பாங்க. ஏன்னா மக்கள் அந்த வாக்குறுதியை நம்பி தான் ஓட்டு போடுவாங்க. இந்த வாக்குறுதி விஷயத்தில் பிக் பாஸ் ஜூலிலாம் உள்ளே கொண்டு வந்து ஒரு அவதூறு செய்தியை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் பிக் பாஸ் ஜூலி வந்து தான் வாய்க்கு வந்தது ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகள் வந்து போட்டித் தேர்வில் இப்படி பண்ணுறாங்க, தாப்பா போடுறது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. மனசாட்சி இல்லாத மனிதர்கள்ட்ட நம்ம அரசியல் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நம்ம தலையெழுத்து அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம தலைவரோட பேச்சு அவதூறாக திசை திருப்பும் போதும் அவர் வந்து ஏஐயில் பார்த்து தான் அழுதாருன்னு நீங்கள் சொன்னது கூட எனக்கு வலிக்கலையா? அதெல்லாம் வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அவரோட கண்ணீருக்கான காரணம் அதுக்கெல்லாம் மக்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் பரப்புகிற அந்த அவதூறுலாம் எடுபடாது. ஆனால் அவர் சொன்ன வாக்குறுதியில் உட்காந்து அவதூறு பரப்புறீங்கல்ல, அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல. அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாளமாக பேசணும்னு நினைக்கிறேன். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, பேச போகிற விஷயத்துக்குலாம் முன்னாடி இந்த பிக் பாஸ் ஜூலி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டு நம்ம கண்டென்ட்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். ஜல்லிக்கட்டு காலையை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கப்புறம் என்னால் பேசாமல் இருக்க முடியல. நீங்கள் வாட்டுக்கு போகிற போக்கில் ஜல்லிக்கட்டு காலை நின்றுச்சு, அதுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிகிட்டு போய் ஓரமாக விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட கட்சியில் இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று கணக்கு ஆயிடுச்சுன்னா என்னென்ன பண்ணுறது? 50-50ஆவே இருக்கட்டும்னே, 500 ஆக்கிடாதீங்க. ஆக்சுவலாக நம்ம தலைவர் வந்து ஒரு கதை ஒன்று சொன்னார். அந்த கதையை புரியலைனா புரியலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தாவேக்கா தொண்டர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் தெளிவுபடுத்துவோம். அந்த கதை உங்களுக்கு புரியாமல் ஏன் உங்கள் பசங்க போய் இப்போ வந்து காலைக்கு போய் புல்லு கொடுக்க சொல்கிறாரு அவங்க தலைவர்? ஆல்ரெடி 50 உசுறு போயிடுச்சு, இன்னும் 500 உசுறு போகணுமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கதை புரியலை, மக்களோட எண்ண ஓட்டம் புரியலை, எதற்காண்டி அந்த மாரல் ஆஃப் ஸ்டோரி அவர் சொன்னாருன்னு தெரியலைன்னா தாவேக்கால நிறைய பேர் இருக்காங்க, கேட்டு தெரிஞ்சுங்க. தெரியாமல் வாய்க்கு வந்தது உட்காந்து கேமரா இருக்குன்னு உட்காந்து பேசாதீங்க அப்படிங்கிறது ஜூலிக்கு நான் சொல்ற ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சரி, அந்த கதையில என்னதான் சொன்னாரு? பெரிய கதையை நான் மறுபடியும் சொல்ல தேவையில்லை. அந்த கதையில ஒரு காளை இருக்கு. அந்த காளை கோபத்தில் இருக்குன்னு நினைச்சு ஊர் பெரியவங்க கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு சின்ன பையனுக்கு மட்டும் அந்த காளை கோபத்தில் இல்லை, அந்த காளை பசியில் இருக்குங்கிறது தெரிஞ்சு, அதனால தான் அந்த சின்ன பையன் போயிட்டு அந்த காளைக்கு தேவைப்படுற உணவு கொடுத்தான். உணவை கொடுத்தோன்னா அந்த காளை அந்த உணவை சாப்பிட்டுட்டு காம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நீங்களா ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் மக்களுக்கு தேவை, உனக்கு என்ன தெரியும் மக்கள் தேவையை பற்றின்னு சொல்லி நான் சின்ன பையன் நான் புதுசாக வந்தவன் சொல்லி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அது முக்கியம் கிடையாது. இங்கே மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அனுபவம் சம்மந்தப்பட்டது கிடையாது. அது இங்கேருந்து யோசிக்கிறது கிடையாது, இங்கேருந்து யோசிக்கிறது. இந்த விஷயம் எனக்கு நல்லா வரும். ஏன்னா நீங்களாம் மக்கள் வந்து கோபத்தில் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் வந்து தேவை என்னன்னே புரியாமல், மக்களை பற்றி தெரிஞ்சுக்காமல் நீங்கள் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மக்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக அந்த அரசியல் களத்துக்கு வரும்போது என்னால் மக்களோட இணக்கமாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். என்னுடைய அனுபவம் இங்கேருந்து இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த அனுபவம் அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை நான் தவிடுபுடி ஆக்கிடுவேன் அப்படிங்கிறதான் தலைவர் சொல்ல வர மாரல் ஆஃப் ஸ்டோரி. ஸோ அனுபவம் அப்படிங்கிறது இங்கேருந்து கிடையாது, அது இங்கேருந்து அரசியல் களத்தை பொறுத்த வரையும். இங்கேருந்து வேணால் அதிகாரிகளை பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய அனுபவத்தை அடிப்படையில் ஒரு நல்லாட்சி நம்மளால் கொடுத்துட முடியும். ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது முதல்ல இங்கேருந்து யோசிக்கணும், அதுக்கப்புறம் தேவைப்படுற ஃபண்டு தான் இங்கேருந்து யோசிக்கணுமே தவிர இங்கேருந்தே எல்லாத்தையும் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறதான் எங்கள் தலைவர் சொல்கிறாரு. மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் போய் காலைக்கு புல்லு கொடுக்குற வேலையெல்லாம் பார்க்க போகிறதில்ல. மக்களோட தேவையை தெளிவாக புரிஞ்சுப்போம். மக்கள் கோபத்தில் இருக்காங்களா, அந்த பகுதி மக்களோட தேவை என்னவா இருக்குது? கோபத்தில் இருக்காங்க 10,000 ரூபா கொடுத்தா காமாயிருவாங்க, 5,000 ரூபா கொடுத்தா காமாயிருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது தீர்க்கிறதுக்கான பிரச்சனை கிடையாது. மக்களோட கோபத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்காதனால தான் நீங்கள் மக்கள் விரோத ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவனோட தேவையை உங்களுக்கு புரியலை, அவனோட தேவை எங்களுக்கு புரியும், எங்களால் நல்லாட்சி கொடுத்துட முடியும் தான் எங்கள் தலைவர் சொன்னார். இது நம்பர் 1. நம்பர் 2, அவர் சொன்ன வாக்குறுதியில் சரி ஃபார்முலா இருக்கக்கூடியது, நான் வந்து சட்ட ஒழுங்கை சரி பண்ணுவேன், வேறு சில விஷயங்கள் என்ன, நான் வந்து கிராமங்கள் தோறும் நான் வந்து பஸ் வசதி ஏற்படுத்துவேன், மலை கிராமத்துக்கு பஸ் வசதி ஏற்படுத்துவேன், இந்த மாதிரி சில விஷயங்கள் சொன்னாங்க. அதில் நலவாரி அமைப்பேன், டிரைவருக்கு அமைப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். பார்த்தீங்களா, எத்தனை டிரைவர்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக படும் தெரியுமா? இந்த வீடியோ எத்தனை டிரைவர் பார்க்குறீங்கன்னு தெரியாது. நலவாரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஒரு நலவாரியம் இருந்துச்சுன்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுற பிரச்சனையை அந்த
நலவாரியத்தில் போய் பேசுவாங்க. இப்போ ஒரு டிரைவருக்கு நம்ம ஒரு நலவாரியம் அமைச்சோம்னா அந்த டிரைவரோட பிரச்சனைகள் இந்த சமுதாயத்தில் எல்லாமே இருக்கும். அவங்களுக்கும் பண கஷ்டம் இருக்கும், தொழில் சார்ந்த பல முரண்பாடுகள் இருக்கும். அது எல்லாத்தையும் அவங்க போக்கணும்னா அவங்களுக்கு ஒரு நலவாரியம் இருக்கணும். அந்த நலவாரியம் அவங்களோட பிரச்சனையில் மட்டும் கவனம் செலுத்தும். அவங்களுக்கு தேவைப்படுறத அரசிட்ட வாங்கி கொடுக்கும். அவங்களோட தேவையை அரசிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அந்த நலவாரியத்தோட உறுப்பினராக இருந்தாங்கன்னா அரசோட சேவை நேரடியாக அந்த டிரைவர்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் நலவாரியம் அமைப்பேன் அப்படிங்கிறது எத்தனை டிரைவர்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் தெரியுமா? என்ன சும்மா டிரைவருக்கு நலவாரியம் சொல்லிருக்காரு அப்படின்னா என்ன அப்படின்னா தாவேக்கால இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுங்க, அவங்க தெளிவுபடுத்துவாங்க. ஏது என்னன்னு புரியாம அதுக்குள்ள உட்காந்து உங்களுடைய அந்த விதண்டாவான அரசியலையும் உங்களுடைய அவதூறு அரசியலையும் லட்சக்கணக்கான டிரைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் போய் திணிக்காதீங்க அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற மிக முக்கியமானது. எங்க தலைவர் இந்த வாக்குறுதி கொடுத்தது டிரைவர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு ஊன்றுகோலா மாறி இருக்கு தெரியுமா? எத்தனை பேர் ஹாப்பி ஆகிட்டாங்க தெரியுமா? எத்தனை பேர் வீடியோ போட்டாங்க தெரியுமா? எத்தனை பேர் எனக்கு, ஏன்னா நான் இந்த டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கக்கூடிய ஒருத்தன், எங்கள் சர்க்கிளில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் ஹாப்பி ஆகிட்டாங்க தெரியுமா அந்த விஷயத்தை கேட்ட பிறகு? இது ரொம்ப முக்கியமானது. இதுக்குள்ளே உட்காந்து அவதூறு பரப்பாதீங்க. ரெண்டாவது ஒரு விஷயத்தை சொல்கிறேன். தலைவர் சொன்னதிலே கழிவறையில் தாப்பா ஏற்படுத்துவேன் ஸ்கூலில் இருக்கக்கூடிய கழிவறைகளில் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னார். தாப்பா போடுறது விஜயோட வேலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூலோட கழிவறையில் தாப்பா இல்லைங்கிறது ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மாணவியர்களுக்கு இந்த வழி நல்லா புரியுங்க. சத்தியமாக சொல்கிறேன், அரசு பள்ளியிலேருந்து வந்தவனா நான் பார்த்துருக்கேன். அங்கே இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ தூரம் தங்களுடைய இயற்கை உபாதைகளை அடக்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கே தாப்பா கிடையாது. போவேன் போனால் யாராவது திறந்துருவாங்கன்னு அசிங்கமாக இருக்கும், நம்ம அதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை நான் தலைவர்கிட்டருந்து எதிர்பார்க்கவே இல்லை. உள்ளபடி சொல்லிடுறேன், தலைவர் மற்றதெல்லாம் சொன்னதை தாண்டி இவ்வளோ தூரம் இவ்வளோ முக்கியமாக அந்த குழந்தைங்களோட பிரச்சனை உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு பாரு தலைவா. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தலைவா, உண்மையே சொல்கிறேன். ஏன்னா அந்த தாப்பா அப்படிங்கிறது தாப்பா தானே, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இது இல்லாமல் எவ்வளோ குழந்தைகள் அரசு பள்ளியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற கணக்கீடு எடுத்திங்கன்னா நீங்கள் போய் மீட் பண்ணி பாருங்களேன். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் உங்கள் ஸ்கூலில் தாப்பா இருக்கா கதவுல அப்படின்னு சொல்லி சும்மா போய் கேளுங்களேன். தாப்பா வசதியோட கழிவறை அப்படிங்கிறது அரசு பள்ளிக்கு தேவைப்படுற மிக முக்கியமான விஷயம். என் தலைவன் இவ்வளோ டீட்டெயிலாக உள்ளே போய் ஒரு வாக்குறுதி கொடுக்கும்போது உள்ளபடியே நான் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டேன். இது ரெண்டாவது தலைவர் கொடுத்த வாக்குறுதி. மூணாவது மிக முக்கியமானது நுழைவுத் தேர்வு, போட்டித் தேர்வுன்னு ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. இதுக்குள்ளே உட்காந்து அவதூறு பரப்புகிறாங்க. ஆக்சுவலாக போட்டித் தேர்வுக்கு விஜய் வந்து பாடத்திட்டத்தை மாற்றுவேனா நீட்டை ஏற்றுக்கிறாரா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. போட்டித் தேர்வு மாநில சுயாட்சிக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், போட்டித் தேர்வு வேறு, நுழைவுத் தேர்வு வேறு. தாவேக்கா நுழைவுத் தேர்வை எதிர்க்கிறது. ஏன் தெரியுமா? ஒரு குழந்தை இப்போ +2 படித்து முடிச்சிடுச்சு, அது மருத்துவம் படிக்கிறதுக்கே உனக்கு ஒரு தகுதி வேணும் அப்படிங்கிறது தான் நுழைவுத் தேர்வோட ப்ராசஸ்ஸு. ஏன்னா மருத்துவம் படித்து முடித்து அந்த குழந்தைக்கு மருத்துவம் பார்க்குறதுக்கான தகுதி இருக்கா இல்லையா நீங்கள் சோதிச்சிங்கன்னா நியாயம். ஆனால் நீ படிக்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும். நீ 12வது வரைக்கும் என்ன படிச்சு கிழிச்செல்லாம் எனக்கு தெரியாது, நீ நீட்டு பாஸ் ஆனாதான் உனக்கு தகுதி அப்படின்னு சொல்கிறத நாங்கள் ஏற்கவே மாட்டோம். அப்போ இவ்வளோ தூரம் அந்த குழந்தை படித்து அந்த 12வது வரைக்குமான படிப்பு என்ன ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இந்த நீட்டு மூலமாக என்னுடைய மாநிலத்தில் என்னுடைய கல்லூரியில் நான் சொந்த செலவில் எங்கள் மக்களோட வரிப்பணத்தில் ஒரு கல்லூரியை நாங்கள் நடத்தினா அதில் யார் படிக்கணும் யார் படிக்கக்கூடாதுங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர நீட் எக்ஸாம் எப்படி வந்து தீர்மானிக்க முடியும்? என்னோட ஸ்கூலில் என்னோட கல்வி திட்ட அடிப்படையில் என்னோட பகுதியில் வேலை பார்க்கக்கூடிய குழந்தைகள், மருத்துவராக மாறப்போகிற குழந்தைகள் எதை படிக்கணும் எதை படிக்க வேணாங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணணும். அது எங்கள் சூழல் தான் முடிவு பண்ணணும். எங்கள் மாநில கல்வி அடிப்படையில் படிக்கக்கூடிய மருத்துவர்கள் யாரும் தரம் இல்லாதவங்க இருக்காங்களா, தப்பானவங்க யாரும் மருத்துவர்களாக இருக்காங்களா, யாராவது இருக்காங்களா? இந்த மாநில கல்வி மூலமாக படித்த மருத்துவர்களில் எதுவும் பஞ்சாயத்து இருக்கா, பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் எந்த பதிலும் இல்லை. உங்களுக்கு தேவைப்படுறவங்க, அதாவது +2 படித்து முடித்தோன்னே எப்பா டாக்டர்லாம் ஆகணும்னா எக்ஸ்ட்ரா எக்ஸாம் எழுதணும்பா, நமக்கு எதுக்கு அது அப்படின்னு சொல்லி அரசு பள்ளி மாணவர்கள் தனியாக போயிடுவாங்க. ஓவர் டோஸ் ஆயிரும். ஏன்னா +2 படித்து முடித்த குழந்தைகள், மற்ற குழந்தைகள்லாம் அழகாக போயிட்டு ஒன்று ஆர்ட்ஸ் படிக்கும், ஒன்று இன்ஜினியரிங் படிக்கும். ஆனால் அந்த மருத்துவம் படிக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா லக்கேஜை போடும்போது குழந்தை மனநிலையிலேருந்து யோசிங்க, நான் படிக்க தானே போகிறேன் டாக்டரா, அதுக்கே என் தகுதி ஏன் தீர்மானிக்கிறீங்க? அதனால தான் தாவேக்கா நீட்டை எதிர்க்குது. ஆனால் போட்டித் தேர்வு அப்படிங்கிறது வேலை சம்மந்தப்பட்டது. போட்டித் தேர்வு அப்படிங்கிறது தலைவர் எதை சொல்கிறாருன்னா, வேலைக்கேற்ற கல்வியா கல்விக்கேற்ற வேலையா அப்படிங்கிற குழப்பமே இந்த சமுதாயத்தில் இருக்குது. ஒரு குழந்தை இப்போ படித்து முடித்த பிறகு இப்போ ஒரு குழந்தைக்கு 4 வகையில் தான் வேலை கிடைக்க முடியும். ஒன்று அரசு பணி போகணும், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்பு, ரெண்டில் ஏதோ ஒரு இடம். இன்னொன்று அந்த குழந்தைக்கு எங்கே வேலை கிடைக்கும்னா ஒரு உற்பத்தி செக்டரில், அதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் அந்த குழந்தை ஒர்க் பண்ணலாம். மூணாவது ஐடி செக்டர் மாதிரி இல்லை டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி சேவை சார்ந்த தொழில் இருக்குது பார்த்தீங்களா, அது சார்ந்த செக்டரில் அந்த குழந்தைக்கு வேலை கிடைக்கலாம். நாலாவது விவசாயம் சார்ந்த வேலைகள் அந்த குழந்தை செய்யலாம். இது 4 செக்டரில் ஒரு குழந்தை எங்கேயாவது ஒரு வேலையில் போய் தான் உட்காரும் படித்து முடித்த பிறகு. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேலைகள் 4 பகுதியில் ஏதோ ஒரு
பகுதியில் மட்டும்தான் இருக்கும். இதில் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த போட்டித் தேர்வுக்கு மட்டும் ரொம்ப தனியாக வந்து லட்சக்கணக்கான பணம் செலவு பண்ணி தனியார் அந்த சொல்லிக் கொடுக்குற அந்த சென்டர்ஸ்ன்னு சொல்லலாமா, அதில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பணம் இங்கே செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஸ்கூல்லேருந்தே இந்த போட்டித் தேர்வுக்கு குழந்தைகள் தயாராகிற மாதிரி வந்து பாடத்திட்டத்தை மாற்றி அமைச்சேன்னா, போட்டிக்குன்னு எக்ஸ்ட்ரா படிக்க தேவையில்லை, படிக்கும் போதே போட்டிக்கு படி, அப்புறம் போய் சண்டை செய், வேலை கிடைச்சிச்சுன்னா வேலையை வாங்கிக்கோ, இவ்வளோதான். ஸோ வேலை வாய்ப்பு அப்படிங்கிற விஷயத்தில் போட்டித் தேர்வு வேலை வாய்ப்பை நான் பள்ளியிலேருந்து அத்தனை குழந்தைகளுக்குமே அரசு பள்ளிக்கு போகிறதுக்கான தகுதி இருக்குது. விருப்பம் இருந்தால் அது அரசு பள்ளிக்கு போகலாம். அந்த வசதியும் வாய்ப்பை நான் அரசு பள்ளியிலேருந்தே ஏற்படுத்துகிறேன்னு ஒரு தலைவர் வாக்குறுதி கொடுத்தா, நீ நுழைவுத் தேர்வுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க. நுழைவுத் தேர்வு படிக்கிறதுக்கான தேர்வு, போட்டித் தேர்வுங்கிறது படித்து முடிச்சதுக்கான வேலைக்கான தேர்வு. ரெண்டுக்கு நடுவில் நிறையா வேறுபாடுகள் இருக்குது. இது புரியாமல் பார்த்தீங்கன்னா விஜய் நீட்டை ஆதரிக்கிறாரா மறுபடியும் சொல்லி இந்த பாஜகவோட அந்த டெம்ப்ளேட்டை எடுத்து வந்து எங்கள் தலைவரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் மற்ற விஷயத்தில் எங்கள் தலைவரை விமர்சனம் பண்ணியிருந்தீங்கன்னா கூட நான் கடந்து போயிருப்பேன். உயர்கல்வியில் அரசியலமைப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்த சொல்லிக் கொடுப்பேன்னு என் தலைவர் சொல்கிறாரு. இவர் எப்படியா பாஜக ஆதரவாக போவார்? பாஜக அரசியலமைப்பை காலி பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருக்கு. அந்த அரசியலமைப்பை நான் பள்ளிகள்லேருந்து சொல்லிக் கொடுப்பேன், கல்லூரிகள்லேருந்து சொல்லிக் கொடுப்பேன்னு என் தலைவன் வந்து நிற்கிறாரு. நேர் எதிரான சித்தாந்தத்தில் நின்று சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவரை போயிட்டு இதோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி அவர் கொடுத்த வாக்குறுதியில் உட்காந்து நீங்கள் திருச்சி பேசும்போது தான் என்னால் அந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல. இதில் ஜூலி மாதிரி ஆடலாம். எதுக்கு வீடியோ போடுறீங்க? புரியலைன்னா எங்கள்கிட்ட கேட்டு வீடியோ போடுங்க. இல்லை நாங்கள் எதுவும் தப்பாக சொல்லிட்டோம்னா வீடியோ போட்டு நீங்கள் தெளிவுபடுத்துங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு சிபிஐ விசாரணை இருக்கக்கூடிய ஒரு வழக்கை பற்றி எடுத்து வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதான் உங்களுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் மூலமாக நீங்கள் புரட்சியாளராக மாறி இந்த புரட்சியெல்லாம் கற்றுக்கிட்டீங்களா? வேறு எதுவும் நீங்கள் கற்றுக்கலையா? இதை ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட கேட்டு, இந்த வாக்குறுதி விஷயத்தில் என் தலைமை என் நெஞ்சை தொட்டார். நான் மேனிஃபெஸ்டோக்கு ரொம்ப ஆழமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். தலைவர் கொடுக்க போகிற ஒவ்வொரு வாக்குறுதியும் ஆணித்தனமாக அதை டீகோட் பண்ணி ஒவ்வொரு பதிவாக நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். தலைவரோட வாக்குறுதி தமிழ்நாட்டோட கனவு. இந்த கனவை முழுமையாக கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.